உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, யாத்திராகமம் 20:24, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்ககிட்ட வராரு இயேசு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வசனத்தோடைய முன்பகுதி என்ன சொல்லுதுன்னா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனை நல்லா புகழ்ந்து தள்ளுங்க, அவரை அதிகமா புகழுங்க, அநியாயத்துக்கு புகழ்ந்து தள்ளிடுங்க. அப்பனா நீங்க தேவனை உயர்த்துறீங்களா, பிரஸ்தாபப்படுத்துறீங்களா, அந்த இடத்துல தேவன் வருவாரு. எதுக்கு வருவாரு? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வருவாரா? ஆசீர்வதிப்பதற்காக வருவாரு. அந்த இடத்துக்கே வந்துருவாருங்க. துதிக்கணும், அதிகமா துதிக்கணும், அதிகமா பாட்டு பண்ணணும். எந்த இடத்துல தேவனை தூக்கி உயர்த்தி வைக்கிறீங்களோ, புகழ்ந்து தள்ளுறீங்களோ, அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவனே வந்துடுவாரு. மனுஷங்கெல்லாம் நம்ம எப்படிங்க இருக்கோம்? யார் யாரையோ ஐஸ் வைக்கிறோம், சோப்பு போடுறோம், யார் கல்யாவது விழுறோம் நம்ம காரியம் ஆகும்னா. தேவனை புகழ்ந்து தள்ளுங்க, அவர் பாதத்துல போய் விழுங்க, அவரை துதித்து பாடுங்க. தேவனே வருவாராம். அவரே வந்து அவரே உங்களை ஆசீர்வச்சிருவாரு. தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களா? நல்லா தூக்கி வைங்க, உங்க வீட்டில் தூக்கி வைங்க. எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் தேவனை தூக்கி வைங்க, துதிச்சிட்டே இருங்க. அந்த இடத்துக்கு தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னங்க ஆசீர்வாதமே இல்லை, வறட்சி தான், ஃபுல்லாவே காஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எதிர்பார்த்து கண்கள் எல்லாம் பூத்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு பாட்டு பாடுங்க, துதிங்க, புகழ்ந்து தள்ளுங்க தேவனை. பார்ப்போம். தேவன் வரலன்னா என்கிட்ட கேளுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த இடத்துல தேவன் வருவார். நீங்க பிரஸ்தாபப்படுத்தும் அந்த இடத்துல கண்டிப்பா தேவன் வருவாரு. வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் வருவாரு. சரிங்களாங்க? கண்டிப்பா தேவன் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். முழு மனதார நெஞ்சார அவரை துதிக்கணும், முழு மனசு வச்சு துதிக்கணும். அறகுறையா ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டோட சேர்ந்து பாடாதீங்க. உங்க முழு மனசோடு நீங்க துதியுங்க. கண்டிப்பா தேவன் இறங்கி வருவார். இவ்வளோ ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினது இல்லை, எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க கிட்டலாம் இன்னைக்கு பேசுறாரு. நீங்க துதிக்கிறதுனால, நீங்க தேவனை உயர்த்தி வைக்கிறதுனால அவர் வராரு. இந்த 1000 சோத்திர பலி எல்லாரும் ஒவ்வொரு புக்கு வச்சிருப்போம் இல்லைன்னா செல்போன்ல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் இருக்கு 1000 சோத்திர பலி. மனம் போல சோத்திரம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ, உங்களுக்கு எப்படி சோத்திரம் செலுத்த தோணுதோ அப்படி நீங்க சோத்திரம் செலுத்துங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, தேவனை எப்படி புகழணும்னு நினைக்கிறீங்களோ புகழ்ந்து தள்ளுங்க. சாலமோன் ராஜா அப்படிதாங்க பண்ணாரு. அவருக்கு என்ன மனசுல தோணிச்சோ அப்படி பண்ணாரு. அன்னாள் வந்து 3 காளை மாடு கொண்டு போனான் தேவாலயத்துக்கு. ஆனா ஒரு காளை மாடு தான் பலியிட்டா. அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்காங்களா, ஒரே ஒரு காளை மாடு தான் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக கொண்டு போனாரு. ஆனால் நம்ம சாலமோன் ராஜா இருக்காங்களா, அவங்க மனசுக்கு என்ன தோணிச்சோ கொண்டு போனாங்க. 1000 காளை மாடு யாருமே மனசுலயும் அவங்க தோணவே இல்லை. நம்ம சாலமோன் ராஜா கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்களா, ரொம்ப வசதி, பெரிய வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா ஒரு ராஜா, இவரும் ஒரு ராஜா, அதான் 1000 காளை மாடை கொண்டு வந்துட்டாரு, பணம் அதிகமா இருக்குப்பா. ஆனா அவன் மனசார அவன் வந்து அத்தனை 1000 மாடுகளையும் பலியிட்டார். மனதார அவரு முழு மனசோடு செய்ததுனால சாலமோன் ராஜா கிட்ட ஒரு நாளும் தேவன் பேசினதே இல்லைங்க. சின்ன வயசுல சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட எல்லாம் பேசினாங்கல்ல, ஆனா இந்த நம்ம சாலமோன் கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா 1000 பலிகள் செலுத்தி முடிச்சிட்டோன்னே யார் வந்து பேசினது? தேவன் வந்து பேசிட்டார். அன்னைக்கு நைட்டே பேசிட்டார். 1000 காளை மாடுகள்லாம் பலியிட்டு ரொம்ப டயர்டாகி இவங்க படுத்துட்டாங்களா, இவங்க தூங்கிட்டாங்களா, தேவன் வந்து நைட்டே வந்து பேசிட்டாங்க. உனக்கு என்ன வேணும், நீ விரும்பினதை கேள், அவ்வளோதான். அது என்னங்க ஆசீர்வாதம் கிடச்சிடுச்சு. அவங்க என்னங்க பணமா இல்லைன்னா காசா ஏதாவது கேட்டாங்களா? இல்லை. அவங்க தான் வசதி படைச்சவங்கள, அறிவை கொடுங்க ஏசப்பா,
தேவனே எனக்கு நிறைய ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தேவனும் அதே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு துதிக்கிறீங்களா, பாட்டு பாடுறீங்களா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் இறங்கி வருவார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமே இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க உங்க பிள்ளைங்க இன்னைக்கு துதிக்க போறாங்க, உங்களை புகழ போறாங்க, உங்களை ஆராதிக்க போறாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிப்பதற்காகவே உங்க பிள்ளைங்களை கிட்ட வரீங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்க நரகத்தில் தள்ளிடுவீங்க. அங்க தீ எரியுதுப்பா, எப்படிப்பா வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். எங்களை அடிச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. பரிசுத்தமா வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாது. அதற்கு கூட உங்க உதவி கேட்டுதான் வந்து நிக்கிறோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. சாமி, உமக்கு நன்றி பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். 1000 வருட அரசாட்சியிலையும் ஆண்டவரே நாங்க உங்களோடு அந்த காலகட்டத்திலையும் வந்து நிற்கணும். உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.